ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பாப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. ப்ரோ கதையே கேட்டுருவீங்க போல இருக்கே ப்ரோ. ஓகே ப்ரோ, படம் வேற லெவல் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே, ஆக்டிங் எல்லாருமே சூப்பரா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வேற யாரு புரியல. தளபதி ஆக்டிங் சூப்பரா இருக்கு, ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாருங்க, படம் நல்லா ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. கிளைமேக்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க, அது நீங்க படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பரா இருக்காரு தளபதி. பாருங்க, டிஏஜிங்ல ஒரு ஃபிளாஸ்மே நீங்க சொல்ல முடியாது படம் பார்க்கும்போது. இல்லைங்க, அதுதான் அது அடுத்த வெர்ஷன் ஒன்று இப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நீங்க தியேட்டர்ல பாருங்க, படம் பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. கேப்டனோட கேமியோலாம் பெஸ்ட்டுங்க, அப்படிதான் சொல்லணும். நீங்க கேப்டனோட கேமியோனா தி பெஸ்ட், நீங்க பார்க்கலாம். பக்கா கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அவருக்கு இப்போ வர்ற அந்த பிஜிஎம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எமோஷனலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது படமே ஃபுல்லாக பிடிச்ச சீன் தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். இது நம்ம சொல்லிட்டா அடுத்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா? பாருங்க, நீங்களே பாருங்க, எல்லாம் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் தெரிஞ்சிருமே என்னென்ன படம் இருக்குது, என்னென்ன சீன்ஸ் இருக்குன்னுலாம். நல்லா இருக்கும். இல்லை அப்படிதான் கிடையாது, தலை ரெஃபரன்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள், அது பாருங்கள், அது எந்த இடத்துல வருது, அது என்ன மாதிரி வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுவும் நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஒர்த்து ப்ரோ, என்ன ப்ரோ கேட்குறீங்க? இதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்பயுமே ஒர்த்து தான். தளபதியை 3 மணி நேரம் பார்க்கறதே ஒர்த்து, அவ்வளோதான், வேற என்ன ஒர்த்து. கரெக்டாக போயிட்டு இருக்கு, எந்த இடத்துல லேக் இல்லாமல் படத்தை நல்லாவே போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், அது ஸ்டார்டிங்லேயே வராரு, அதுவும் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இதை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் அது பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ஸ்பாயிலர் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா இந்த படம் வந்து நான் நல்லா எப்படி இப்போ சொன்னேன், இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்விட்டரில் ஸ்பாயிலர் ஆக்கிடுவாங்க. பட் நிறைய இடத்துல கேமியோஸ் இருக்குது, சூப்பராகவே இருக்கு படம். கண்டிப்பாக ப்ரோ, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தளபதி படம் ஃபுல் ஃபீலிங்காக இருக்குது. ஸ்டேடியம் சீன் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்டேடியம் சீன் தான், அது எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. அந்த மாதிரி சுடுது ப்ரோ. ஃபைட் சீன் வந்து படம் ஃபுல்லாக ஃபைட் இருக்கு, ஆனால் ரொம்ப மேக்ஸிமம் பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. தளபதி காம்படிஷன் தளபதி தான், வேற யாரும் கிடையாது. அதுதான் இந்த படமே. அதுதான் ப்ரோ சொல்லிட்டேன். மங்காத்தால எப்படி அஜித் வந்து தான் வில்லன், அஜித் தான் ஹீரோ, அதே மாதிரி தான் நம்ம இந்த படத்துலயோ விஜய் தான் ஹீரோ, விஜய் தான் வில்லன். அதுல இதே ட்விஸ்ட் உடஸ்ட்னு நினைப்பீங்க, பட் இதை விட பயங்கரமான ட்விஸ்ட்லாம் உள்ள இருக்குது. த்ரிஷா இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் இருக்கிறாங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தலை வராரு, அதை விட வேற என்ன வேணும், எல்லாமே இருக்குது. நைஸ். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல் படம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபுல் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா படமே வந்து ஒரு தளபதியோட செலிப்ரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் தான். ஐ திங்க் அதில் எங்கேயுமே ஒரு லேக் பாயிண்டோ இல்லை ஒரு டவுன் பாயிண்டோ எங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஃபுல்லாகவே ஒரு பக்கா மாசாக தான் இருந்துச்சு. ஸோ வெல் பேக்கேஜ் பை வெங்கட் பிரபு, அதான் சொல்ல முடியும். ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல். தெரியல லாஸ்ட்டாக இல்லை அடுத்து ஒரு படம் இருக்கா முன்ன ஒன்று கன்ஃபார்மாக தெரியல. பட் இது லாஸ்ட்டாக இருந்தால் இதுதான் அவருக்கான பெஸ்ட்டான ஒரு செலிப்ரேஷன் மூவியாக இருக்கும். இல்லை ஆக்சுவலி அந்த டூரேஷன் வந்து ஃபீல் ஆகலை, பிகாஸ் ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. 1 by 1 எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால வந்து அங்கே ஒரு லேகோ அங்கே ஒரு இதோ தெரியல. ஃபுல் பேக்கேஜ் செம்மையாக இருந்துச்சு. இல்லை மேபி அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வி ஆல்ரெடி யூஸ் டு சி விஜய் அப்படின்னு பார்த்தாச்சு. அந்த லுக்கை மாதிரி வேறு மாதிரி வர்றப்ப மேபி ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பட் படமாக பார்க்குறப்ப வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆக்சுவலி நார்மலாக படத்தில் ட்விஸ்ட் இருக்கும், ஆனால் இதில் ட்விஸ்ட்டில் தான் படமே இருந்துச்சு. ஸோ வெரி குட். ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி எல்லாமே படம் நிறைய சீன் இருந்துச்சு. விஜய் சார் எல்லா சீனும் பக்கா மாசாக தான் இருந்துச்சு. அண்ட் அவரோட இன்ட்ரோ அண்ட் அந்த இன்டர்வல் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் த கிளைமேக்ஸ்
வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் வருது, ஒருத்தரை பற்றி ரெஃபரன்ஸாக, அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தளபதி இளைய தளபதி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. சுட்டித்தனமா இதுவா வில்லனா நல்லா பண்ணியிருக்கு. இல்லை செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 minutes லேக் ஆகிறது இருக்குது, பட் தெரியல. அதுக்கப்புறம் எஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதான் தேட்டரில் இருக்கமா ஸ்டேடியத்தில் இருக்கமா இல்லை சிஎஸ்கேவோட மேட்ச் பார்த்துட்டு இருக்கோமா தெரியல, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் சொல்ல நான் ஒவ்வொன்றா கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றா ரிவீல் பண்ண நல்லா இருக்குது. அடுத்த வாரம் ஆடியன்ஸுக்கு பாவம் அவங்களும் செலவு பண்ணி புக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டட் மூவி, அதனால் அவங்க பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும். இல்லை மணிக்கு நான் சொல்ல விரும்பல, பட் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. சில்ட்ரனை இது பண்ணுற மாதிரி ஃபேமிலி, லேடிஸ்க்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. இல்லை அதுதாங்க நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு தீவிர தலை ஃபேன். சரி இப்போது அதுக்கு தளபதி பிடிக்காமலாம் இல்லை, ரொம்ப தளபதி பிடிக்கும். அந்த ரெஃபரன்ஸ் தேட்டரே அதிருது, நல்லா இருக்குது. வேற லெவல் செலிப்ரேஷன். நடுவில் தான் டு பி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல என்கேஜிங்காக இப்போ வந்தது. செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு டிப் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் 40 minutes, லாஸ்ட் 40 minutes வாஸ் எக்ஸலண்ட். நீங்கள் அப்போ டிஏஜிங் பண்ணுறோம், குறை கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. என்ஜாய் பண்ணலாம் படத்தை. 2 தளபதி இருக்காங்களா, என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லெகசி வேறு மாதிரி இருக்கு. எனக்கு விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் இன்னொரு லெகசின்னு படத்துலேயே காமிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் சொல்கிறேன், ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கேமரஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. அவரோட டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து தளபதி வந்து அரசியல் வரணும்னு எங்களோட ஆசை. எங்களை மாதிரி நிறைய பேரோட ஆசையாக தான். அவர் அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல லீடரோட அலையன்ஸ் என்ன, அவர் ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. எங்கள் நாடு திருந்ததுக்கே தளபதி ஒரு இது. அவர் அப்படி அரசியலுக்கு வரலன்னா கூட அவர் இன்னும் இந்த மாதிரி நிறைய படம், அழகான படம் கொடுக்கணும். ரொம்ப நாள் கேச்சு ஒரு ஹோல்சமான விஜய் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஆக்ஷன் ஆகட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஒன்லைனராக இருக்கட்டும், அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த ஓல்டு அண்ட் நியூ ஷேட்ஸ் அது ப்ளே பண்ணது ரொம்ப கஷ்டம். ஒரு ஓல்டு விஜயம் ப்ளே பண்ண, நியூ இது யங்காகவும் ப்ளே பண்ண, ஓல்டு யங்கு ப்ளே பண்ணுற விதம், அவர் ப்ளே பண்ண ஷேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எந்த ஒரு சீனுன்னு எனக்கு சொல்ல பிடிக்கல, பட் ஆனால் வந்து எனக்கு அவரோட சன்னை வந்து அவர் கண்டுபிடிப்பார் ரொம்ப நாள் கேச்சு. அப்போ ஒரு காலில் வந்து கட்டி பிடிச்சி அழுவார். அந்த சீனில் எனக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. டிஏஜிங் வந்துட்டு எல்லாமே ஆக்சுவலி டாப் நாச்சாக தான் இருந்துச்சு. ஆனால் சில சீன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இப்போ எல்லாமே பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியாது டிஏஜிங். ஏன்னா வந்து வயசு கம்மியாக இருக்கும்போது ஒல்லியாக காட்டணும். ஸோ வந்து அதுக்கு வேறு பாடி டபுள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனிவே வாட் எவர் அவர் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு குறை சொல்ல முடியாத லெவலில் தான் இருந்துச்சு. அவர் லாஸ்ட் மூவியாக இருக்குமா இல்லைன்னா அது தளபதியோட மனசு தான் இருக்குது. பட் என்னை பொறுத்து என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. தளபதி இன்னும் என்ன மாதிரி மக்கள், என்ன மாதிரி ஒரு பையன், பக்கத்து பையனை அவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். எனக்கு சந்தோஷம்னா விஜய் படம் பார்க்குறது தான் சின்ன வயசுலேருந்து. ஸோ அவர் சந்தோஷப்படுத்தி இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் நிறைய படம் பண்ணணும். இதை விட பெட்டர் ஷேட்ஸ் தான் ஒரு ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் ப்ளே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. படம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ, எந்த தளபதியாக இருந்தாலும். புரியல, வேற லெவலில் இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன், படத்தில் ஒரு சீனுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி இருந்தது. நம்ம யோசிப்போம் இப்போ தளபதிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் இருந்திருக்கும் படத்தில். ஆனால் பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஃபுல் இம்பார்ட்டன்ட் மூவியில் இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நம்ம அவர் சொல்லவே தேவையில்ல. எஸ்கே பற்றி எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். படம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கதை சூப்பராக இருக்குது. நம்ம நான் நினச்சேன் சரி யுவன் சாங்கில் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது உண்மையிலே சாங்கும் சரி, பிஜிஎம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத பிஜிஎம். இன்னும் அவங்க விடவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்லலாம். பட் அல்டிமேட்டாக இருந்தது படம், சூப்பராக இருந்தது, இதாகிடுச்சு. ஸோ படத்தை எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலே. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தில் சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக போய் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி மூவி தான். தளபதியை நம்ம அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் இப்போது அந்த தளபதியை கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள்லாம் கிளைமேக்ஸ் சீட்லேயே உட்காரல, சீட்டு மேலே தான் ஏறி நின்றுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இருக்கும் கிளைமேக்ஸு. படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸ்டோரியில் எந்த ஒரு லேக்லாம் இல்லை. படம் கதை எல்லாமே நல்லாயிருக்கு. வெங்கட் பிரபு சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்ல அதாவது என்ன சொல்கிறது, நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. ஏன்னா 2வது வாட்டி 3வது வாட்டி பார்க்க வேணாம் தான் நினச்சோம். பட் ஆனால் பழைய மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. ஏன்னா நிறைய கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சீன் வந்து நம்ம மறந்து திரும்ப போய் பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கும். அதனால 2-3 வாட்டி கூட பார்க்கலாம் படத்தை. ஏன்னா நல்லா இருந்தது உண்மையிலே. ப்ளூபர்ஸ் அதுவும் தளபதி சாமிங் தான். ப்ளூபர்ஸில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருக்கார், ப்ளூபர்ஸில் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ளூபர்ஸில் எல்லாரை விட என்ஜாய் பண்ணுறது தளபதி தான். ஸோ நம்ம ட்ரீட் எங்களுக்கு அதாவது படத்தில் 50%
மற்ற ஆக்டர்ஸ்லாம் 50% தளபதியே படத்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம அழகிய தமிழ் மகன், நான் திரும்ப சொல்கிறது தான், அழகிய தமிழ் மகன்லாம் அந்த வில்லன் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே அதை விட கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே கொஞ்சம் வெங்கட் பிரபு பண்ணி நல்லா குக் பண்ணிட்டாங்க சூப்பராக படத்தை. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் வந்து நல்லா தான் இருக்குது அது ப்ரோ, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. வந்து இதுக்கு மேலே படம் எடுக்கணும்னா அவர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அது இல்லாமல் அந்த விஎஃப்எக்ஸ் ஏஐலாம் வச்சு எடுக்கணும்னா வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்கள் வந்து ஆமாம் ப்ரோ, அது மாற்றினாங்க. விஜயகாந்த் சார் வந்து ஏஐ இந்த கொண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ. வந்து நீங்கள் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது ப்ரோ. கண்டிப்பாக விஜய் சாரோட அந்த ஒரு ரீசன்ட் ஃபிலிமோகிராஃபீஸில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. நான் ஜென்ரலாக சொல்ல வாய்ஸ் வரல அந்த மாதிரி சும்மா அது. பட் அஜித் சாரோட மொமெண்ட் ஒன்று, பீக் மொமெண்ட் ஒன்று இருக்குது. அதை நான் சொல்லி வேணான்னு பார்க்குறேன். பட் நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னென்னா விஜய் சார் அதை எப்படி அக்செப்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த சீனில் வந்து அது வந்தால் அஜித் சாரோட அந்த ஒரு பேர் கொஞ்சம் வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சீன் அது. அது எப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னு நம்மளுக்கு தெரியல. ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கேரக்டராக நான் பார்க்குறேன் விஜய் சார்கிட்ட. சூப்பராக இருந்துச்சு மூவி. எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகவே மூவி இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மூவி. நான் பர்சனலாக வந்து விஜய் ஃபேன் இல்லை, பட் இதை பார்த்துட்டு நான் விஜய் ஃபேன் ஆகிட்டேன். நான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவர் ஸ்டைல் எதுவுமே மாறவே இல்லை, பக்காவாக இருக்குது. எங்காவே இருக்கிறாரு இவங்க. அது இல்லாமல் மோகன் சார் நடிச்சிருக்காங்க, பிரசாந்த் சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிலாம் பார்க்கல, எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த சீனுக்கு இது சூப்பராக பார்த்தா இது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக அப்படி தான் இருக்குது. ட்விஸ்ட் நிறையாவே இருக்குது. நான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து லேக் ஆகும்லாம் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் லேகே ஆகலை, எங்கேயுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து 3 hours எடுத்துருக்காங்க. 3 hours ஏன் முடிஞ்சதுன்னு பார்க்குறோம் ப்ரோ. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படி இருந்தது மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் வரவங்களுக்கு வந்து என்ன இந்த பொண்ணு எல்லா கதையும் சொல்கிற மாதிரி ஆகிட போகுது. சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் புது விஜய் ஃபேன், நான் இன்னிலேருந்து நான் சூப்பராக இருந்துச்சு. எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது, ஒரு காமெடி ஆக்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. டான்ஸ் வந்து ஸ்னேகா மேம் வந்து த்ரிஷா மேம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸ்னேகாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ பண்ணுறவங்க பண்ணியிருந்தான் இருப்பாங்க. நம்ம வந்து படம் பார்த்துட்டு சொல்லணும். நான் விஜய் ரசிகர் அவனா இல்லை ப்ரோ, எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து சொல்லுவேன். இது என்ன அல்டிமேட்னா எனக்கு த்ரிஷா மேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. டான்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லா சீன்லேருந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஜயும் இவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து தலை பேரை சொன்னாலே சும்மா அதிருது அப்படியே தேட்டரில். ஸோ ரொம்ப ஹாப்பி. அவர் ஏகே பேரை சொன்னாலே வந்து ஒரு லெவல் தான் அவர். ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு சார் வந்து எல்லா கேரக்டரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா இருக்கு. படம் கோட்டு மோஸ்ட் அவைட்டட் மூவி. டிக்கெட் கிடைக்காம அடின்னு அலைஞ்சு பிரிச்சு மேட்ச் பார்த்தா அந்த தலைவர் தான் எனக்கு டிக்கெட் கொடுத்தாப்புல. சார் படம் பாருங்க, FDFS பார்க்குறவர் நீங்கள் இப்போ எப்படி சார் சொல்லிட்டு அவர் தான் டிக்கெட் கொடுத்தாப்புல. ஸ்பான்சர் அவர் தான், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்தது இந்த படத்தை பார்த்தோம். படம் பார்த்ததுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. 2K கிட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அதப்புறம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. தேவையான கேமியோ பண்ணியிருக்காங்க. அந்த கேமியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. தலையும் தளபதியும் சேர்ந்து கலக்கு கலக்கிருக்காங்க. ஸ்னேகா மேடம் வந்து ஹீரோயின் இல்லாத குறையை வந்து தீர்த்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. த்ரிஷா மேடம் வந்து ஒரு டான்ஸ்க்கு வர்றாங்க. கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடி போன வேறு சேலை அங்கே வந்து வேறு ஹீரோ வச்சுட்டு பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து எல்லோரும் ஈவனை ஓட்டுனாங்க. ஆனால் ஈவன் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. எல்லோரும் சொன்னாங்க இது வந்து இளையராஜாவுடைய வாரிசு, கங்கைமரோட வாரிசு, மோகன் இது பேர் என்ன தியாகராஜன் சாரோட வாரிசு, மலேசியா வாஸ்தவனோட வாரிசு, அடுத்து யார் வேறு யார் எல்லாரும் வாரிசு சேர்ந்து பண்ண படம் வாழ்த்துக்கள்னு ஒரு லீங்கிற ஒரு முட்டாள் சொன்னான். ஆனால் எல்லாருமே தமிழ் சினிமாவை பொறுத்தவரை திறமை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கீகாரம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை திறமை இருந்தால் மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கும். அதை வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏஐ வந்து உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஒட்டாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. நீங்கள் என்ன தான் ஏஐ பண்ணாலும் அவர் இறந்துட்டாருங்க மனசில் மண்டையில் உட்காந்துருக்கு. பெரிய கேப்டன், ஒரு பயங்கரமான ஒரு அவர் வந்து நம்ம புதுசாக பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ரசிக்கலாமே ஒழிய ஏஐ மனசில் ஒட்டலை. மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் சேதுபதி ஒரு மாசான ஹீரோ, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாங்க, அப்படியே மனசில் ஒட்டுச்சு. வாழை படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க முன்ன பார்த்தே இல்லை, அவங்க ரசிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து ஒட்டலை. இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டைட்டில் படம் அப்பாடா கூஸ் பம்ப் இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அது தேவையான ஒன்று தான். உங்களுக்கு 55 வயசில் ஒரு விஜய் இருக்கார், அடுத்து 45 ஒரு விஜய்னா அவரே கலர் பெயிண்ட் அடித்து பண்ணிடுவார். ஆனால் 20 வயசு விஜய்க்கு அவரே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அங்கே தேவைப்படுறத ஏஐ பண்ணியிருக்காங்க. அதுவே என்னால் ரிவீல் பண்ண முடியும். படம் தயவுசெய்து 4 நாள் ஓடட்டும், எந்த ரிவீலுமே இல்லாமல் படம் 4 தடவை ஓடணும். நம்ம வரவேற்கணும்.
கேட்டீங்கல்ல, பாத்தீங்கல்ல எப்படி ஒவ்வொருத்தரும் படத்தை பத்தி புட்டு புட்டு வச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல. இவங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டாங்க. நீங்களும் போய் ஒரு கால் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதே வீடியோல கீழே கமெண்ட்ல அந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் படம் ஒர்த்தா இல்லையாங்க. வேற ஒரு நல்ல படத்தோட பப்ளிக் ரிவ்யூவோட பொதுமக்களோட விமர்சனத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.